இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு சூப்பரான ஒரு மலையாள படத்தோட கதையை கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட கதையில ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிப்பாங்க. அந்த பையன் நைட் டைம்ல தெரியாதனமா அவங்க வீட்டுக்கு வர அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போறான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட அப்பா மர்மமான முறையில இறந்து போறாரு. வழக்கமா அந்த பொண்ணோட அப்பா எப்பயுமே வீட்டுக்கு வெளியே தான் தூங்குவாரு. அப்படியே ஒரு தூங்கின இடத்துல ஒரே ஒரு சிகரெட் துண்டு இருக்கு. அந்த சிகரெட் துண்டும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட காதலன் குடிக்கிற அதே ஒரு சிகரெட் துண்டு. சோ சேமா மேட்ச் ஆகுது. இதனால அந்த பொண்ணுக்கு தான் காதலன் தான் தான் அப்பாவை எதையோ பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. தன்னோட காதலனை கிட்ட போயிட்டு கேட்கலான்னு பார்த்தா அவன் ஊரை விட்டே போயிருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் சந்தேகம் அதிகமாக அவனை தேடி கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் ரேகா அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோழிகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அம்மாக்காரங்க எப்பயுமே காலைல சீக்கிரமா ஏந்துருவாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பேரு ரேகா. பாவம் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா தூங்கிட்டே இருக்கா. அம்மாக்காரங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் தூங்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல அப்பாக்காரர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் தூங்குவாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு அவருக்கு வெக்க அதிகமா இருக்குதுன்றதால வெளியவே தூங்குறது வழக்கமா இருக்குது. இன்னொரு பக்கத்துல அந்த கோழி எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த கோழி வந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கோழி சிலரு இங்க வந்து முட்டையிடும். அதனால அந்த முட்டைகள் எல்லாம் பார்த்தாக்கா அவங்க வீட்டுது இவங்க வீட்டுதுன்னு அடிக்கடி சண்டை வருமா. சோ இது ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பொண்ணு கரையை காமிக்கிறாங்க. தூங்கி எழுந்து நேரா போனு கையுமா எடுத்துட்டு வரா. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்று போன் பேசிட்டு இருக்கா அவனோட காதலனோட. இப்படி அவ போன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு தவளைய உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுறா. அது மிதந்துகிட்டு நிக்குது. சத்தத்தை கேட்டு அப்பா அம்மா எல்லாரும் ஓடி வராங்க. இந்த கிணத்துல இருக்க தண்ணியை வச்சுதான் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தண்ணி எடுப்பாங்க. சோ இப்ப அந்த தவளை உள்ளுக்குள்ள விந்துருச்சு இல்லையா, எல்லாரும் போராடி அந்த தவளை ஒரு வழியா மேல எடுத்துட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு அவன் லவர் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா ஆகுது. இன்னொரு பக்கத்துல ஒரு கடையை காமிக்கிறாங்க. இந்த கடையில ஒருத்தர் இருக்கிறான், அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு பையன். அவனோட ஃப்ரெண்டு தான் அவனோட கடையில விட்டுட்டு போயிருக்கான். அந்த அர்ஜுனோட அப்பா வந்திருக்காங்க. எங்கடா என் பையன் நீ கடையில உட்காந்துருக்கன்னு சொல்லி திட்டும் போது, என் வண்டி எடுத்துட்டு போனா இது வரைக்கும் வரலப்பா, பக்கத்துல தான் போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்க. சரி முதல்ல கடையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கடையை டேக் ஓவர் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. இப்படிதாங்க ரொட்டீனா போயிட்டு இருக்கு. காலையில ஏந்திருப்பா, லேட்டா ஏந்திருப்பா, கிணத்து பக்கம் வருவா. அந்த தவளையை வழக்கம் போல கிணத்துக்குள்ள தள்ளி விடுறது, தன் காதலன் கிட்ட அப்படியே ஜாலியா பேசுறது இப்படின்னு இவர் ரொட்டீனா இதே வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் வழக்கம் போல அதே மாதிரி தவளையெல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு எல்லாருக்கும் பிஸ்கட் எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பின்னாடி ஒருத்த வந்து கட்டிப்பிடிக்கிறான். இவனோட பேர் தான் அர்ஜுன். அவங்க எல்லாரும் பிஸியா அந்த தவளையை எடுத்துட்டு இருக்கா. அந்த கேப்ல இவ வந்து இந்த பொண்ணை கட்டிப்பிடிக்கிறான். இந்த பொண்ணை கட்டி பிடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டேய் அர்ஜுன் விடுறா, யாராவது பார்த்துட்டா தப்பாயிடும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பையனோட கண்ணத்துல ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் பிஸ்கட் கொடுக்குறா. அவனும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வந்து அவனோட வண்டி எடுத்துட்டு போயிடறான். இப்படி இவங்க ரெண்டு பேரோட காதல அப்படியே போன்ல பேசிக்கிட்டே அப்படியே வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு கடைக்கு போலன்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அவனோட கடைக்கே போறா. கடையில அர்ஜுன் தான் நிக்க இருக்கிறான். டீ தூள் வேணும், அது வேணும், இது வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கடையில யாருனே தெரியாத மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல கடைக்காரனோட அப்பாவும் இன்னொரு ஊர் ஆளும் ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் பேரு ரேகா. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ல படிச்சதால அவளை பாக்குறதுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கா பாரு. இவன் வந்துட்டு லட்சுமணனுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி ஊருக்குள்ள ஒரு வதந்தி இருக்கு. இவ வந்துட்டு பொம்பளையே கிடையாது, இவ சரியான ஆம்பளை, உடம்பு வந்துட்டு அவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா ஸ்ட்ராங்கா இருப்பாளாம், அடிச்சா சும்மா கின்னு இருக்கும், புடிச்சா உடம்பு பிடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் காதுல கேட்டாலும் கேட்காத மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்க. தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற ஒரு முறுக்கு இருக்கு. அந்த முறுக்குன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு காசுலாம் அந்த பையன் வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்ப எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் டைம் ஆகுது. ஊருக்குள்ள ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு. அந்த புரோக்கர் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவரை பாக்குறாங்க. இந்த வீடு எத்தனை சென்ட் தேரும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 12 சென்ட். இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அதுவும் நம்ம ஹீரோயின் ரேகா தான். சோ ரேகாவை ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவன் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு இல்ல என் பொண்ணு வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறான், எக்ஸாம் எழுதி போலீஸ் வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவரு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தை உள்ளுக்குள்ள காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவனோட லவர்ஸ் கூட ஜாலியா அப்படியே சாட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்பா பேசியே முடிச்சாச்சு. வீட்டுக்குள்ள வராரு, சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிடும்போது இந்த பொண்ணு சாட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அம்மாக்காரங்க திட்டுறா, நீ யாருக்கிட்டே மெசேஜ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கத்துல அப்பாவை கேக்குறாங்க, ஏமா ஏதாவது உன் மனசுல ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த பொண்ணு அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா என் ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்க இருந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறா. திரும்ப நைட் டைம் காமிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, ரொமான்ஸா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்காரரு வழக்கம் போல வெளியே தான் போயிட்டு தூங்க ஆரம்பிக்க போறாரு. வெளியே போய் படுத்தாச்சு. அம்மா உள்ளுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு, அங்க போயிட்டு அவங்களும் படுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கத்துல சாட்டிங் மட்டும் போய்கிட்டே இருக்கு, ரொமான்ஸா போயிட்டு இருக்குது. வெளியே ஏதோ சின்னதா சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. வெளியே ஏஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. அப்பாக்காரர் படுத்திருக்கிறாரு இல்லையா, ஏன்பா வெளியவே வந்து படுத்திருக்கீங்க, ஏஞ்சு உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருக்கு வந்துட்டு வெளியே படுத்துக்கிறதா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குது. இதுக்கு முன்னாடி
முன்னாடி வேற கொஞ்சம் நெஞ்சில ஆப்ரேஷன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இது எனக்கு பரவாயில்லமா, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு, நீ போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லி ஃபேன் ஏதாவது எடுத்துட்டு வருவா கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்பக்காரர் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவங்க லவ்வரோட ஜாலியா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சாட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு வைக்கிறாங்க. வச்சாலும் இந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. திரும்ப மெசேஜ் போடுறாங்க. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்க. திரும்ப அப்புறம் தூங்குறாங்க. திரும்ப அதே மாதிரி மெசேஜ் வந்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ கதவு தட்டுற சத்தம். யாரும் சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே கதை திறந்து பார்த்தா தன்னோட காதலன் அர்ஜுன் இங்க வந்திருக்கான். வந்ததை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். நீ எதுக்கு இங்க வந்த, யாராவது பார்த்துட்டா வேற மாதிரி ஆயிடு, ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க பேச ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கு பிடிச்ச முறுக்கெல்லாம் கொடுக்குறான். அந்த முறுக்கெல்லாம் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபேன் சத்தத்தை கொஞ்சம் அதிகமா வைக்கிறான், ஏன்னா கேட்டுட கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த பொண்ணு கிட்ட ஒரே ஒரு முத்தம் கேட்கறான். கண்ணத்திலேயாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவனே கொடுக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி கிஸ் பண்ணிக்க ஒரு கட்டத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த பையன் சிகரெட் அடிக்கிறான். சிகரெட் அடிச்சுட்டு தூக்கி போட்டுறான். எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டா நீ என் கழுத்துல பயங்கரமா பூரி விட்டுட்ட, அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அதே ஜன்னல்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துறாங்க. ஒன்னானதுக்கு அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில வெடிய ஆரம்பிக்குது. பொண்ணுக்காரி ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்கா. அம்மாக்காரங்க ஏதோ அலற சத்தம் கேக்குது, கதற சத்தம் கேக்குது. என்னடா சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அவர் அப்பா பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. அம்மாக்காரங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க, ஊர்க்காரங்க எல்லாரும் வராங்க. பார்த்தா அந்த ஆளு இறந்து போயிட்டாரு. இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சில ஆட்கள் எல்லாமே இவர் எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட்ல கொஞ்சம் ஆபரேஷன், ஒருவேளை திரும்ப ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இதனால அவர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஊர்ல சில பேரு பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவரோட உடம்ப அறுக்கிறதுக்கு இந்த அம்மா ஒத்துக்கல. ஹீரோனோட அம்மா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு இயற்கையான மரணம் தான், உடம்புல எந்த ஒரு காயமோ எந்த ஒரு கீரலோ ஒரு சின்ன இது கூடமே கிடையாது அப்படிங்கறதால இவங்களுக்கு பெருசா சந்தேகமே வரல. அதுக்கப்புறம் எல்லாமே வேலை முடிஞ்சு போச்சு. இறுதி அஞ்சலி செலுத்தப்படுறாங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ மட்டும் வரவே இல்லை. தான் காதலன் அர்ஜுன் வரல. அர்ஜுனோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஃப்ரெண்டு கிட்ட அர்ஜுன் வந்துட்டு கை காலியமா மாட்டிக்கிட்டான், அதனால அவனை ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதை ஒண்ணு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல இது நம்ம ஹீரோயின் காதல கேட்க ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்குது. திடீர்னு போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு போன் எடுத்து தான் காதலான அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. அர்ஜுனுக்கு கால் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கட் பண்றான். ரெண்டாவது வாட்டி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். திரும்ப ட்ரை பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப்ல வருது. அப்பாக்கார அடக்கம் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ள எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு அதே டைம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று நைட் டைம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது. அந்த டைம் அப்பா வெளியே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா படுத்திருந்த அந்த இடத்த அம்மாக்காரங்க பெருகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சிகரெட் துண்டு அந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு சந்தேகம். திடீர்னு அந்த சிகரெட் துண்டை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பின்னாடி வராங்க. பின்னாடி வந்து அந்த ஜன்னல்ல நேத்து நின்று குடிச்சா இல்லையா, அதே சிகரெட் துண்டையும் பாக்குறாங்க. பயபுலிக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. யாரு பண்ணிருப்பா, தான் காதலன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், அந்த இடத்துல எப்படி சிகரெட் துண்டு வரும் அப்படின்றது ஒரு சந்தேகம். அதுவும் இல்லாம நேற்று நைட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சிகரெட் தான் என்கிட்ட இருக்கும்போது பிடிச்சான். இப்ப அந்த ரெண்டு சிகரெட் துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு நேரா வந்துட்டு அவனோட கடையை பார்க்கலாம் சொல்லிட்டு போனா கடையில அர்ஜுனோட அப்பா இருக்கிறாங்க. அர்ஜுன் எங்கன்னு சொல்லி கேட்டா அவன் எங்கேயோ போயிருக்கான், உனக்கு தேவையில்லாது, ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தேவை அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன்கிட்ட நான் பேசணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஏதாவது மொபைல் நம்பர் இருக்கான்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லி கேட்டா அந்த பொண்ணு பெருசா எதுவுமே சொல்லிக்கல. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள அர்ஜுனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல, ஆனா அவன் ஊர்ல இல்ல, அவங்க அப்பா அனுப்பி விட்டுட்டாரு, பயங்கரமா அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டா காரணம் எதுவுமே தெரியலையா. எங்க போயிருக்கான்னு சொல்லி கேட்டா அவனுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவரோட பேரு கண்ணன், அவரோட மாமா. அவர் தேடி வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏதோ வேலை தேடி அங்க அனுப்பிச்சு விட்டதா சொல்லி கேள்விப்பட்டேன். மற்றபடி எதுவுமே இல்ல. ஏதாவது பிரச்சனையா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிருஷ்ணா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி போறான். அந்த கண்ணன் சொன்னாங்க இல்லையா, அவங்களோட வீட்டை போயிட்டு பாக்குறாங்க. கண்ணன் எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டா வெளியே தான் இருக்கிறாரு, இந்த ஊர்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்பர்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம் மாதிரி டீட்டெயிலாம் கேட்டோடனே ஒன்றும் இல்ல, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அர்ஜுன்
அர்ஜுனை பத்திலாம் எனக்கு ஒண்ணு தெரியாது, கிளம்புமா சொல்லி அமுச்சு விட ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறாங்க, என்னென்னமோ மண்டக்குள்ள ஓடுது. இவளுக்கு மயக்கமே வந்துருச்சு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனவர் டாக்டர் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி தெரியல. அவன் கொஞ்சம் வலிஞ்சு வலிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறான். மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லிட்டா, எல்லாத்தையும் சொல்லிட்டா. இந்த மாதிரி தான் ஒரு பையனை காதலிக்கிறதாவும் அவன் கூட ஒன்னா இருந்ததாவும் இந்த மாதிரி எனக்கு சந்தேகங்கள் தோணுது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, இப்ப இந்த பொண்ணு திடீர்னு என்ன பண்றான்னு தெரியல, குளிச்சு ரெடி ஆயிட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேச்சு கேட்காம பஸ் ஏறி கிளம்பி போறான். வெளியூர்ல போனதுக்கு அப்புறம் வெளியூர்ல இவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறான். அவளோட ரூம்ல தான் தங்கிக்க போறான். அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரேகா என் கூட தான் இருக்கா, ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா அர்ஜுனை பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், சொல்லாம கொள்ளாம வந்துட்டான் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரி, என் ரூம்மேட் யாராவது கேட்டாங்கன்னா வேலை தேடி தான் இங்க வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்கள போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க பேர் தானே கண்ணன், அர்ஜுன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அர்ஜுன் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அர்ஜுன் உன்னை என்ன பண்ணான், ஏதாவது உங்ககிட்ட ஒன்னா இருந்துட்டு நீ கர்ப்பம் ஆயிட்டியா, இந்த கர்ப்ப விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லட்சுமணன் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு தான், டீப் ஃப்ரெண்டு தான், உனக்கு நான் உதவி பண்றேன். ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை வீடியோ ஏதாவது எடுத்து வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா இந்த ஆளு பேச ஆரம்பிக்கிறான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஒண்ணு கவலைப்படாத பொண்ணு, அர்ஜுனனுக்கு நான் போன் பண்றேன், ஒரு 6:30 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிடும். எனக்கு பக்கத்துல அந்த மூளை முக்கட்டுல தான் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு அர்ஜுனை வர வைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து ரூம்ல பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம். என்ன எனக்காக காத்துக்கிட்டு குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணு அப்படியே அவனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறான். திரும்ப 6:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. 6 மணிக்கே இந்த பொண்ணு ரூமுக்குள்ள வந்துட்டா. கிழவன் குளிச்சுட்டு அப்படியே ரெடியா வந்து நிக்கிறான். 6:30 மணிக்கு வர சொன்ன, 6 மணிக்கே வந்துட்டு பரவாயில்ல, ரொம்ப அழகா இருக்க, லட்சுமணி என் ஃப்ரெண்டு தாமா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல அப்படியே ரைட்டா கைய வைக்கிறான். நீ என்ன கன்சீவா இருக்கியா, கன்சீவா இருக்கிறத நான் பாக்கவா, எத்தனை மாசம் இருக்கு அப்படின்னு படுக்கிறியா, நான் வேணா செக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல்லாம் மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜன்னலை மூடுறாங்க. அர்ஜுன் எப்போ வருவான்னு சொல்லி கேட்டா அர்ஜுனை வர சொல்லியிருக்கேன், அவன் கொஞ்சம் பொறுமையா வருவான், அது வரைக்கும் அவன் கர்ப்பம்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் நான் பாக்குறேன், உனக்கு நான் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டில படுக்க வைக்கலாம் சொல்லி கூப்பிடுறான். கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே அந்த பொண்ணு கையை சும்மா வளைச்சு அப்படியே ஒரு இறுக்கி பிடிக்கிறான். பிடிச்ச அடுத்த செகண்ட் உன் கை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வர அப்படியே அவன் கிஸ் பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருக்க பயப்புள்ள கையை முறிக்க அப்படியே தூக்கி ஒரே ஷாட் போட வைப்பாரு. ஆளுக்கு இடுப்பெலும்புலாம் நொறுங்கி போயிருக்கும். அப்படியே படுத்துக்கிட்டு கத்துவான். பக்கத்துல ஒரு டீ போடுற அந்த தவா ஒண்ணு இருக்கும், அந்த தவா கையில எடுத்து மூஞ்சிலே அடிக்கிற பளிச்சுன்னு ரத்தம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது. என்னடா சொன்ன அர்ஜுன் உங்ககிட்ட, ஒழுங்கா சொல்றா அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது தான் இவன் சில கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஊருக்குள்ள சாவித்திரின்னு ஏதோ ஒரு டீச்சரா, அந்த டீச்சர் கிட்ட நான் ஒன்னா இருந்தது வந்துட்டு அவங்க அப்பா பாத்துட்டாரு கையும் காலமா, அதனால மாட்டிக்கிட்டேன், என்ன ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாரு, இதுதான் வந்து என்கிட்ட சொன்னான், மத்தபடி எதுவும் தெரியாது, நீங்க டீச்சரா, நீங்க தான் சாவித்திரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அதே இடத்துல படுக்க போட்டு வச்சிருக்கான். இவளுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குது. அதே தவாவை எடுத்துட்டு போயிட்டு பிளாக் டீயை போட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு. அர்ஜுன் இப்ப உள்ளுக்குள்ள வரான். ஏன்டா நாயே, நீ என்கிட்ட என்னடா சொல்லி வச்ச, இவ என்ன எந்த பொழந்து வச்சிருக்கா பாரு, ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்க. அர்ஜுன் இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறான். இவன் நேர பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படியே பக்கத்துல வந்து நிக்கிறான். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொன்னவனே ஏன் என் போனை எடுக்கல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க, என்ன ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் வந்துட்டு இல்ல நான் அன்னைக்கு உன் கூட இருந்தேன் இல்லையா, இருந்துட்டு வரும்போது அப்பாக்காரர் பாத்துட்டாரு, கையங்காலமா மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டேன் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்ல ஆரம்பிக்கிறான். இது பொண்ணுக்கு இதை நம்புறதா இல்ல நம்ப வேண்டாமா அப்படிங்கிறது தெரியல. சரியான காரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். பின்னாடியே அந்த பையன் கூப்பிடுறான். ஆனா அவ பொண்ணு நிக்காம வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப ரூமுக்கு வந்திருக்கான். ரூம்ல வந்து படுத்துக்கிட்டா. அவ ஃப்ரெண்டுக்காரி கேட்கிறான், ஏன் உனக்கு அர்ஜுன் மேல அவ்வளவுதான் சந்தேகமா அப்படின்னு சொல்லி கேட்டா சந்தேகம் தான், ஆனா அதுக்கு கரெக்டான ரீசன் வேணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல போன் அடிக்கிற வீட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மாக்கு போன் அடிச்சோன்னே ஊருக்குள்ள சாவித்திரின்னு சொல்லி ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சரோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா, எனக்கு வேணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏண்டி அவங்க நம்பர் உனக்கு எதுக்கு, அந்த டீச்சரோட கதையை பத்தி உனக்கு தெரியுமா, அந்த டீச்சர் நேத்து நைட்டு தூக்க மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டா அவங்க வீட்டுக்காரரு வீட்டுல இல்லாத போது வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரானா, அவங்கிட்ட அந்த பொண்ணு தப்பா நடந்திருக்கிறா. திடீர்னு ஒரு நாள் வரும்போது அவன் வீட்டுக்காரரு கையங்காலமா பாத்துட்டாரு. பார்த்ததுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு, தூக்க மாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்த அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அது இல்லாம வேலைக்கு சொல்லுவாங்க உனக்கு, அது யாருன்னே தெரியல, இருட்டுல ஓடுனதால முகத்தெல்லாம் சரியா பாக்கலையா, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்ததுல அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா, இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரா இருக்குன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே போனை கட் பண்ணிட்டா. உடனே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட ஃப்ரெண்ட் இருக்காலே கிருஷ்ணன், அவனுக்கு போன் போது அவங்கிட்ட இந்த சாவித்திரி டீச்சரை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்டா தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு தூக்கு மாட்டி கூட இப்ப இறந்துட்டாங்க, ரீசனா அவங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்லி அவ
அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இல்லீகல் அஃபேர்ல இருந்த நபர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா அவனுக்குமே தெரியாது அப்படிங்கிறான். ஒருவேளை அர்ஜுனா இருந்திருந்தானா கண்டிப்பா இவனுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும், இவனுக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பான் இல்லையா. ஆனா இவன் அப்படி எதுவுமே சொல்லல. இன்னொரு பக்கத்துல அர்ஜுனை காமிக்கிறாங்க. அர்ஜுன் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். அதே ஹோட்டல்ல டீ கடையும் இருக்குது. டீ கடையில ஒரு பொண்ணு டீ குடிச்சிட்டு இருக்கா. அவங்க டீ கேக்குறாங்க, எடுத்துட்டு வரான். பக்கத்துல பெஞ்சில பார்த்தா நம்ம ரேகா உட்காந்துருக்கா. ரேகா உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த டீயை வந்துட்டு கஸ்டமர் மேல ஊத்தா அங்கேயே கொஞ்சம் சண்டை நடக்குது. இந்த பொண்ணு எதையுமே பார்க்காம அப்படியே ஏஞ்சி வெளியே வந்துட்டான். இதையுமே வந்துட்டு அர்ஜுன் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப அர்ஜுனனோட ரொட்டீன் வேலை என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைக்கு போறான், கறி வாங்குறது, இந்த கடைக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறது, ரூமுக்கு போறது, இப்படின்னு A to Z ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நேரா அர்ஜுனுக்கு இப்ப இருக்கிற போன் நம்பரை கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாங்க. உன்னை நான் மீட் பண்ண உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டான். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எதுக்காக என்ன சும்மா துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற, உனக்கு என்ன தேவை, உங்க அப்பா நான் எனக்கு எதுவுமே பண்ணலடி, தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே, இந்த 11:30 மணிக்கு இந்த மூல முக்குட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்துக்கிட்ட நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல ரேகாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு இடத்துல அவன் நின்னுகிட்டு இருக்கான். தூரத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அப்படியே கிட்ட வராங்க. ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்தது, நீ என் வீட்டுக்கு வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டான். வீட்டுக்கெல்லாம் வந்தா, ஆனா உங்க அப்பாவை நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கறத திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அவன் மாட்ட அங்க இருந்து கோவமா கிளம்பி போக பின்னாடியே இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவன் ஒரு கட்டத்துல ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு துரத்திக்கிட்டே போறான். ஒரு இக்கட்டான சந்து ஒண்ணு இருக்குது. அந்த சந்து கிட்ட நின்னுட்டு இருக்க. அந்த சந்துல கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணை போட்டு பளிர்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிச்ச உடனே தான் தெரியுது, என்னடி இப்ப உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, அன்னைக்கு என்ன நடந்தது உனக்கு தெரியுமா, உன் அப்பனை பண்ண மாதிரி இப்ப உடனே நான் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணோட முகத்தை பிடிச்சு அப்படியே அமுக்க ஆரம்பிக்கிறான். மூச்சு பேச்செல்லாம் திணறுது. அப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பையன் அந்த பொண்ணை பாக்குறதா வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். போகும்போது திடீர்னு ஒரு சதத்தை போட்டு அவங்க அப்பா பாத்துட்டாரு. ஏய் யாரா நீ, இங்க எதுக்குடா வந்த, பசி கிளம்பா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டம். இது பாருங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரோட வாயை அப்படியே அமுக்க ஆரம்பிச்சிருக்கான். அமுக்கியே அவரை சாகையும் அடிச்சுட்டான். சாக அடிச்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல ஒரு தம் அடிச்சிருக்கான். தம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஒன்னாவே இருந்திருக்கான். ஒன்னா இருந்துட்டு கிளம்பி போயிருக்கான். இதுதான் நடந்துச்சு. இப்ப நீயும் அதே மாதிரி போக போற அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கிட்டு இருக்க. பக்கத்துல வந்துட்டு ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை அர்ஜுன் பாக்கெட்ல வச்சிருக்கான். அந்த கத்தியை எடுத்து அவ கண்ணத்துல ஒரே கிளி. அடுத்தது சொருகலான்னு பாக்குறான். கையை பிடிச்சிக்கிறான். இப்ப ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை இருக்குது. ஒரு பக்கத்துல இந்த பொண்ணு அவனை அடிக்கிறான். அடிச்சு மூஞ்ச கிஞ்செல்லாம் உடைக்கிறா. அதே கத்தி எடுத்து கைய காலில கண்ட இடத்துல குத்த ஆரம்பிக்கிறான். அதே இடத்துல அவன் படுத்துக்கிட்டான். படுத்த உடனே திரும்ப என்கிட்ட படுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை கொன்னியா இல்ல படுத்ததுக்கு அப்புறம் கொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஆணுறுப்பு பிடிச்சி ஒரே அமுக்குறான். வழியில கதறி துடிக்கிறான். சாவித்திரிக்கு உனக்கு என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணுகிட்டயும் இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கான். அந்த பொண்ணுகிட்ட ஒன்னா இருந்த நபரே இவன் தான். அதையும் இவன் உண்மையை சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு, நீ அவகிட்ட அப்படி இருந்து கூட அவ ஒரு இடத்துல கூட உன் பேரே சொல்லல பத்தியா, பொண்ணுங்க அந்த அளவுக்கு உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் உன்னை அவ்வளவு லவ் பண்ணேன், நீ இருக்க கூடாது நான் எத்தனையோ தடவை யோசிச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டே இருக்காங்க. ரோட்லயே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கிறது, கொடுமைப்படுத்துறது இப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. வழக்கம் போல ரேகா அவங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டான். போலீஸ்காரங்க ரேகாவை தேடி வந்திருக்காங்க. இந்த போலீஸ்காரர் ஓரளவுக்கு நல்லவர் போல. நேற்று நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க, இங்க தாங்க இருந்தேன், தலையில என்ன அடிபட்டு இருக்கு, கையில எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சமைக்கிற பொண்ணு சமையல் கட்டுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ்காரருக்கு நல்லா தெரியும். அர்ஜுனுங்கிற ஒரு பையனை தெரியுமா சொல்லி கேட்டா, ஆமா தெரியும், அவனு நானும் ஒன்னாலா இருந்தோம், லவ் பண்ணோம், சுத்தணும், நேத்து கூட அவனை போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தலையில ஏதோ அடிபட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு கொட்டையை நசுக்கும் போது எனக்கு தலையில அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்ல அந்த போலீஸ்காரரு செமையா சிரிச்சிடறாரு. ஆக்சுவலி நேத்து அர்ஜுன் இறந்து போனா இல்லையா, அவனோட உறுப்பே அந்த இடத்துல இல்ல, நசுக்கி கொலை பண்ணிருக்கிற அந்த பொண்ணு, அதை தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரர் சிரிச்சுட்டு சரின்னு கிளம்பி போறாரு. அப்படியே கடைசியா ஒரு தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் உரிக்கிற மட்டை, அந்த மட்டையில ஒரு தேங்காவை சொருகி அப்படியே பிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ஆக்சுவலி அர்ஜுனோட உறுப்பு இப்படிதான் இவ பண்ணிருக்கிறா அப்படிங்கறத காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.